வணக்க மக்களே, வெல்கம் டு டிஎன் விஜய் தமிழ் ஆடியோ புக். சத்தம் இல்லாமல் ஒரு சத்தம் முதல் 2 பகுதியில கேட்டு முடிச்சிருப்பீங்க. முதல் 2 பகுதிகளை நீங்க கேட்கல அப்படின்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. இளங்கோ 100 அடி ரோட்ல இருந்த தன்னுடைய வீட்டுக்கு போய் சேர்ந்த போது அவனுடைய மனைவி திவ்யா வாசப்படியிலே அவனுக்கு காத்துக்கிட்டு இருந்தா. அவன் லேட்டா வந்ததும் சண்டை பிடிக்கவே ஆரம்பிச்சுட்டா. நில்லுங்க, மணி என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு உள்ள போறீங்களா? மார்புக்கு குறுக்க கைகளை கட்டிக்கிட்டு பொய் கோபத்தோட குறுக்க நிற்கும் அழகான பொண்டாட்டிய பார்த்து சிரிச்சபடி இளங்கோ 11 மணி அப்படின்னு சொன்னான். இது ராத்திரியா பகலா? ராத்திரி தான். நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு வாரமா இப்படிதான் வந்துகிட்டு இருக்கீங்க. இனிமேலும் இப்படிதான் வருவீங்களா? என்ன திவ்யா, நான் என்ன வேணா லேட்டா வந்துட்டு இருக்கேன்? தெரியாதனமா இந்த கேஸுக்குள்ள தலையை விட்டுட்டேன். திடீர்னு வெளியெடுக்க முடியுமா என்ன? நான் மட்டுமா? போலீஸ் கமிஷனர் தினமும் ராத்திரி 2 மணிக்கு தான் வீட்டுக்கே போறாரு, தெரியுமா உனக்கு? இன்ஸ்பெக்டர் அரவிந்தன் வீட்டுக்கு போறதே இல்ல, மனுஷன் ஸ்டேஷன்லயே படுத்துறாரு. நானாவது மணி 11 வீட்டுக்கு வந்துட்டேன்னு சந்தோஷப்பட்டுக்கோ. சரி கோவப்படாத, வா அந்த டிஃபனை எடுத்து வை, வயிற்றுக்குள்ள மிகப்பெரிய போரே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாவை அணைச்சபடியே இளங்கோ வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனான். வீட்டுக்குள்ள வந்ததுமே திவ்யா இளங்கோவோட கண்ணத்தை செல்லமா கிள்ள ஆரம்பிச்சுட்டா. என்னங்க, எனக்காக கொஞ்சம் சீக்கிரம் வரக்கூடாதா? நான் வீட்டுல இருக்கிறதுக்கு எவ்வளவு பயமா இருக்கு தெரியுமா? திவ்யா, நீ என்ன குழந்தையா? நம்ம வீட்டு பக்கத்துல எவ்வளவு வீடுகள் இருக்கு, வீடு மட்டும் இருந்தா போதுமா? நான் வீட்டுல தனியா இருக்கிறத எவனோ தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னே அடிக்கடி போன் பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் ரிசீவர் எடுத்து ஹலோன்னு சொன்னா அவன் பதிலுக்கு ஏதோ ஒரு பேரை சொல்லி அவரோட வீடான்னு கேக்குறான். நான் இல்லன்னு சொன்னதும் சாரி மேடம்னு ரிசீவரை வச்சிடறான். அதுக்கப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் போன் பண்ணி இன்னொரு பேரை சொல்லி அவங்க வீடான்னு கேக்குறான். 2 நாள்ல இதே தொந்தரவு தான். இதை கேட்டதும் கொஞ்சம் கோபத்தோட நிமிர்ந்து பார்த்து, இது ஏன் நேத்து என்கிட்ட நீ சொல்லல? நேத்து அவன் போன் பண்ணி பேசினதை சீரியஸா நான் எடுத்துக்கல. இன்னைக்கும் அதே மாதிரி அவன் போன் பண்ணும்போது தான் எனக்கு கொஞ்சம் சந்தேகம் வர ஆரம்பிச்சது. அதான் இப்போ உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு எத்தனை தடவை போன் வந்துச்சு? ஒரு 7-8 முறை இருக்கும். சரி கவலைப்படாத, நாளைக்கு முதல் வேலையா போனுக்கு ஒரு காலர் ஐடியா போட்டுறேன். இளங்கோ சொல்லிக்கிட்டு ரூமுக்கு போய் லுங்கி பனியனுக்கு மாறி கை கால் கழுவிட்டு டைனிங் டேபிளுக்கு வந்து சேர்ந்தான். இன்னைக்கு என்ன டிஃபன்? உங்களுக்கு என்ன பிடிக்கும்? சப்பாத்தியும் வெஜிடபிள் குருமாவும் தான். அதேதான். திவ்யா சிரிச்சுக்கிட்டு தட்டை எடுத்து வச்சுட்டு ஹாட் பேக்ல இருந்த சப்பாத்தி எடுத்து வச்சா, கூடவே குருமாவை ஊத்தினா. ஆஹா, வாசனையே தூக்குதே. நீ சாப்பிட்டியா திவ்யா அப்படின்னு கேட்டான் இளங்கோ. உங்களை விட்டு நான் என்னைக்கு இங்க சாப்பிட்டிருக்கேன்? சரி வா, நீ வந்து உட்காரு, 2 பேரும் ஒன்னாவே சாப்பிடலாம் அப்படின்னு இளங்கோ திவ்யாவோட கையை பிடிச்சி எடுத்து உட்கார வச்சுட்டு ஹாட் பேக்ல இருந்து அவளுடைய தட்டுல சப்பாத்தி எடுத்து வச்சான். அதே நேரத்துல இளங்கோவோட செல்போன் குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இளங்கோ வேகமா போய் செல்போன் எடுத்து காதுக்கு வச்சுட்டு ஹலோ அப்படின்னு சொன்னா. மறுமுனையில இருந்த நபர் ஏதோ கேட்க, சொல்லு, நான் இளங்கோ தான், இப்பதான் வந்தேன், சாப்பிட உட்காந்தேன். உன்னோட போன் என்னது? சரியா கேட்கலையா? இப்ப நான் வீட்டுக்குள்ள இருந்து பேசிட்டு இருக்கேன், லைன்ல அப்படியே மொட்டை மாடிக்கு வந்து நான் பேசுறேன் போன்ல சொல்லிக்கிட்டு வேகமா மாடிப்படி ஏற ஆரம்பிச்சான். திவ்யா முறைக்கிறது கூட அவன் பொருட்படுத்தவே இல்ல. திவ்யா கோபத்தோட தரையை உதைக்க ஆரம்பிச்சுட்டா. சே, நல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட், மனுஷனை சாப்பிட கூட விட மாட்டேன்றாங்களே அப்படின்னு எரிச்சலா முணங்கவும் ஆரம்பிச்சா. அப்படியே எழுந்திருச்சு போய் சோஃபால சாஞ்சு உட்காந்தா. இனிமே இவர் வீட்டுக்கு வந்ததும் செல்போனை முதல்ல ஆஃப் பண்ணி வைக்க சொல்லணும். பசிக்கிற வயித்தோடையும் தவிக்கிற உள்ளத்தோடையும் காத்திருக்க ஆரம்பிச்சா. 1 நிமிஷம் ஆச்சு, 2 நிமிஷம் ஆச்சு, 3, 4, 5 நிமிஷம் ஆச்சு. போன மனுஷனை ஆளையே காணுமே, பேசாம அவர் முன்னாடி பண்ணி நின்னாதான் அவர் பேச்ச முடிப்பாரு அப்படின்னு யோசிச்சபடியே திவ்யா சோஃபால இருந்து எழுந்துட்டு மாடிப்படியை நோக்கி போக ஆரம்பிச்சா. படிகள்ல ஏறினவ மொட்டை மாடிக்கு வந்து சேர்ந்தா. மாடியில வலது பக்க மூலையில முதுக காட்டிபடி செல்போன்ல தாழ்ந்த குரல்ல பேசிக்கிட்டு இருந்த இளங்கோவை நோக்கி மெல்ல நகர்ந்து போனா திவ்யா. 10 அடி தொலைவில் இருக்கும் போதே இளங்கோவோட குரல் கேட்க ஆரம்பிச்சது. இங்க பார், உளவுத்துறையை பத்தி நீ ஒன்னும் கவலைப்படாத, அதை நான் பாத்துக்கிறேன். என் மேல ஒரு பர்சன் கூட சந்தேகமே வராது. என்கிட்ட கன்சல்ட் பண்ணாம கமிஷனர் அற்புதராஜ் எந்த முடிவும் எடுக்க மாட்டாரு. இன்ஸ்பெக்டர் அரவிந்த பத்தி கவலையே படாத. சரி, நம்ம எப்ப மீட் பண்ணலாம்? அடுத்த 2 நாளைக்கும் நான் ரொம்பவே பிஸியா இருப்பேன். ஏர்போர்ட் போய் பேசஞ்சர்ஸ் உள்ள லிஸ்ட் எல்லாம் வாங்கணும். வாங்குற சம்பளத்துக்கு கொஞ்சமாவது வேலை பார்க்க வேணாமா அப்படின்னு சிரிச்சபடி திரும்பின இளங்கோவுக்கு திவ்யா தான் பக்கத்துல நிற்கிறத பார்த்ததும் தூக்கி வாரி போட்டுடுச்சு. கூடவே கொஞ்சம் கோவமும் வந்துச்சு. கோவத்தை மறைச்சபடி வேகமா செல்போனை அணைச்சான். என்ன திவ்யா, மேலே வந்துட்டியா அப்படின்னு கேட்டு சூழ்நிலையை சமாளிக்க முயற்சி பண்ணா. திவ்யா இளங்கோவுக்கு உத்து கவனிச்சா. அவ சந்தேகமா பார்த்த விதம் இளங்கோ மனசுக்குள்ள கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்த ஆரம்பிச்சிருச்சு. வா திவ்யா, போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னா. 1 நிமிஷம், என்ன இப்ப யார் கூட நீங்க பேசிட்டு இருந்தீங்க? ஓ அதுவா, அது என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி சமாளிக்க முயற்சி பண்ணவும், இல்லையே நீங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரியே தெரியலையே, ஏதோ ஒரு தப்பான ஆள் கிட்ட பேசிட்டு இருந்த மாதிரி எனக்கு தோணுது. திவ்யா அப்படி சொன்னதும் இளங்கோவோட முகம் மாற ஆரம்பிச்சிருச்சு. நான் தப்பான ஆள் கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன்னு உனக்கு எப்படி தெரியும்னு கோவப்பட, உளவுத்துறை பத்தி கவலைப்படாத, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த பாரு திவ்யா, இதெல்லாம் உனக்கு வேண்டாத வேலை. நான் என்னுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். அதை நீ நம்புறதும் நம்பாம இருக்கிறதும் எனக்கு ஒரு விஷயமே கிடையாது. எனக்கு பசிக்குது, வா சாப்பிடலான்னு சொன்னவன் வேகமா மாடிப்படியில விட்டு கீழே இறங்கி போனான். மறுநாள் காலையில 11 மணி கமிஷனர் ஆபீஸ்ல அற்புதராஜுக்கு முன்னாடி இளங்கோவும் அரவிந்தன் நின்றுட்டு இருந்தாங்க. கமிஷனர் அற்புதராஜ் கையில பிரிண்ட் செய்யப்பட்ட நிறைய தாள்கள் இருந்துச்சு. சார், நீங்க சொன்ன மாதிரியே ஏர்போர்ட் போயிருந்தோம். கோபால்
போட்டோவை பார்த்து 15 நாளைக்கு முன்னாடி பிளைட்ல டிராவல் பண்ணவங்களுடைய பேசஞ்சர்ஸ் லிஸ்ட கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். இது சென்னையில இருந்து புறப்பட்டு போன விமானங்களோட லிஸ்ட், இது சென்னைக்கு வந்து இறங்கிய விமானங்களோட லிஸ்ட். அற்புதராஜ் கையில வச்சிருந்த அந்த லிஸ்ட புரட்டி பார்த்துக்கிட்டே கேட்டாரு, மொத்தம் எத்தனை பேசஞ்சர்ஸ்? மொத்தம் 700க்கும் மேல இருக்காங்க சார். இதுல 200 பேர் பெண்கள், மீதி இருக்கக்கூடிய 500 பேர்ல 110 பேர் சின்ன பசங்க, 40 பேரு ரொம்பவும் வயசானவங்க. எல்லாத்தையும் கழிச்சுட்டு பார்த்தா 342 பேர் தருவாங்க போல இருக்கு சார். அரவிந்தன், இவங்க எல்லாரும் என்கொயரி பண்ணி முடிக்க ஏகப்பட்ட நாட்கள் பிடிக்கும் போல இருக்கேன்னு அற்புதராஜ் கேட்கவும், வேண்டியதில்லை சார். வேண்டியது இல்லையா? எப்படி சொல்றீங்க சார்? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி அந்த மனித தலைக்குரிய நபர் 40ல இருந்து 45 வயசுக்குள்ள தான் இருப்பாருன்னு சொல்லியிருக்கு. அந்த ஏஜ் குரூப் ஆட்களை மட்டும் தேர்ந்தெடுத்து லிஸ்ட் அவுட் பண்ணாலே போதும் சார். ரொம்ப ஈஸியா நம்மளோட என்கொயரியை முடிச்சிட முடியும். என்னோட கணக்குப்படி அதிகபட்சம் 10 நாட்கள்ல விசாரணை முடிச்சிடலாம் சார். சரி, என்கொயரி எப்ப ஸ்டார்ட் பண்றீங்க? இன்னைக்கு மதியானமே ஸ்டார்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னாரு அரவிந்தன். ஓகே, கோ ஹெட். இந்த தலைக்குரிய நபர் யாருன்றதை கண்டுபிடிச்சா மட்டும்தான் இந்த கேஸ்ல இருக்கக்கூடிய பல மர்ம முடிச்சுகளை நம்மால அவிழ்க்க முடியும். அரவிந்தனும் இளங்கோவும் சீட்டை விட்டு எழுந்திருச்சவங்க அற்புதராஜுக்கு ஒரு சல்யூட்டை கொடுத்துட்டு அறையை விட்டு வெளியே வந்தாங்க. அதே நேரத்துல கமிஷனரோட டேபிள் இருந்த டெலிபோன் சத்தம் போட ஆரம்பிச்சது. அந்த பேசஞ்சர்ஸ் லிஸ்ட பாத்துக்கிட்டு ரிசீவரை எடுத்து ஹலோ அப்படின்னு சொன்னாரு. உளவுத்துறையில இருந்து பெருமாள்ராஜன் பேசுறேன் சார். குட் மார்னிங். சொல்லுங்க மிஸ்டர் பெருமாள்ராஜன், நானே உங்களுக்கு போன் பண்ணலான்னு இருந்தேன். நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த கருப்பாடு யாருங்கிறத ஸ்மெல் பண்ணிட்டீங்களா? இன்னும் இல்ல சார். அது யாரா இருக்குன்றத ஏதாவது கெஸ் பண்ணி வச்சிருக்கீங்களா? கெஸ் பண்ணவே முடியல சார். உங்க சைட்ல இருந்து ஏதாவது தகவல் கிடைக்காதா அப்படின்றதுக்காக தான் சார் போனே பண்ணேன். சாரி பெருமாள்ராஜன், கியூ பிரான்ச்ல இருக்கக்கூடிய எல்லாருடைய பர்சனல் ஃபைலையும் எடுத்து பார்த்துட்டேன். யாரையும் ஒரு பர்சன் கூட என்னால சந்தேகப்படவே முடியல. ஒருவேளை உங்களுக்கு கிடைச்ச தகவல் கூட பொய்யா இருக்கலாம் இல்லையா? நோ சார், தகவல் பொய்யா இருக்கவே முடியாது. அந்த கருப்பாடு ரொம்ப புத்திசாலித்தனமான ஆடு. அதனாலதான் நம்மளால யாருன்றத கண்டுபிடிக்கவே முடியல. ஆனா அந்த ஆடால ரொம்ப நாளைக்கெல்லாம் புத்திசாலித்தனமா செயல்பட முடியாது சார். என்னைக்காவது ஒரு நாள் அது முட்டாளாகும் போது நிச்சயம் அது மாட்டிக்கும். அந்த நாள் கூடிய சீக்கிரம் வரதான் போகுது. அரவிந்தனும் இளங்கோவும் ஹைவேஸ்ல ஒரு புளிய மரத்துக்கு கீழே இருந்த இளநீர் கிடைக்க முன்னாடி வண்டியை நிறுத்திட்டு ஆளுக்கு ஒரு இளநீர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. லிஸ்ட்ல கால்வாசி பேரை பார்த்துட்டோம். நமக்கு தேவையான ஒரு க்ளூ கூட இன்னும் கிடைக்கவே இல்லை. இனியும் ஏதாவது க்ளூ கிடைக்கணும் நம்பிக்கை எனக்கு இல்லை இளங்கோ. எனக்கு என்னவோ நம்ம தப்பான பாதையில இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கோமோ அப்படின்னு தோணுதுன்னு அரவிந்தன் சொல்லவும் இளங்கோ அதுக்கு தலையாட்டினா, இல்ல சார், நம்ம சரியான வழியில தான் போய்கிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் அதுக்கான ரிசல்ட் நமக்கு கிடைக்க போகுது, பொறுத்திருந்து பாருங்களேன் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட பேச ஆரம்பிச்சான் இளங்கோ. பார்க்கலாம், எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு அரவிந்த் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அவருக்கு பக்கத்துல ஒரு மாருதி கார் வந்து நின்னுச்சு. டிரைவிங் சீட்ல இருந்து எட்டி பார்த்த அந்த நபர் அரவிந்த பார்த்ததும் புன்னகைக்க செஞ்சாரு. நீங்க மிஸ்டர் அரவிந்த் தானே? எஸ் அப்படின்னு தலையாட்டினாரு. என்னை யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? அரவிந்தன் அந்த நபரை உத்து பார்த்துட்டு யாருன்னு தெரியலன்னு தலையாட்டினாரு. நீங்க கோயம்புத்தூர் சபர்பன் ஸ்கூல்ல தானே படிச்சீங்க? ஆமா. அப்படின்னா என்ன நிச்சயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. அதே ஸ்கூல்ல 5th ஸ்டாண்டர்ட்ல இருந்து +2 வரைக்கும் நீங்களும் நானும் ஒன்னா தான் படிச்சோம். என் பேரு வெங்கட ராமானுஜம். நீங்க என்ன விஆர்னு சுருக்கி கூப்பிடுவீங்க. பரீட்சையில கூட உங்களை பார்த்து எழுதிதான் நான் ஒவ்வொரு வகுப்பையும் பாஸ் பண்ணியே வந்தேன் அப்படின்னு சொல்லவும் அரவிந்தனுக்கு சட்டு ஞாபகம் வந்து சந்தோஷமா, டே விஆர் நீயாடா? ஏன்னா இது மண்டையெல்லாம் வழுக்கையாகி தொப்ப விழுந்து 60 வயசு கிழமர் ஆயிட்ட. என்ன நண்பா பண்றது, எல்லாம் ஜீன் செஞ்ச மாயம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வெங்கட ராமானுஜம் வண்டியை விட்டு கீழே இறங்கி அரவிந்தன் கிட்ட போனாரு. உரிமையோட ஒருமையிலையும் பேச ஆரம்பிச்சாரு. நீ போலீஸ்ல சேர்ந்து இன்ஸ்பெக்டர் ஆயிட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா எந்த ஊர்ல எந்த ஸ்டேஷன்ல இருக்கன்னு எனக்கு தெரியாது. என்னைக்காவது ஒரு நாள் இப்படி ரோட்டோரமா உன்னை பாப்பேன்னு நினைச்சேன். அதே மாதிரி இன்னைக்கு பாத்துட்டேன். எப்படி இருக்க அரவிந்த்? ஃபைன்ரா. ஆமா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? வேலைக்கு போறியா இல்ல பிசினஸா? அப்பாவோட பிசினஸ் தான். விஆர் ப்ராடக்ட்ஸ் பேப்பர் எல்லாம் விளம்பரம் வருமே, நீ பார்த்தது இல்லையா? ஓ, அது நீதானா அப்படின்னு சிரிச்சாரு அரவிந்தன். அது மட்டும் இல்லாம இளங்கோவை தன்னோட ஃப்ரெண்டுக்கு அறிமுகம் செஞ்சும் வச்சாரு. இவர் இளங்கோ கியூ பிரான்ச்ல இருக்காரு. நானும் இவரு ஒரு கேஸ் விஷயமா தான் இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வெங்கட ராமானுஜமும் இளங்கோவுக்கு கைகளை குலுக்கினாரு. அது மட்டும் இல்ல, இளங்கோ கிட்ட பேசவும் ஆரம்பிச்சாரு. அரவிந்தன் ஸ்கூல்ல ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல கலந்துகிட்டாலே போலீஸ் வேஷம் தான் போடுவான். அப்போ இருந்தே போலீஸ் வேலையில அவனுக்கு அப்படி ஒரு இஷ்டம். ராமானுஜத்தை இடமறிச்சு அரவிந்தன் பேச ஆரம்பிச்சாரு. டே விஆர், உனக்கு எங்கடா வீடு? அட்ரஸ் கொடுத்துட்டு போ. நான் ஃபேமிலியோட ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வரேன். அதே மாதிரி நீயும் ஒரு நாளைக்கு என்னோட வீட்டுக்கு வரணும். நம்மளுடைய பழைய ஃப்ரெண்ட்ஷிப் நிச்சயம் தொடரணும். கண்டிப்பாடா, இந்த விசிட்டிங் கார்டு அப்படின்னு தன்னோட விசிட்டிங் கார்டு எடுத்து கொடுத்தாரு ராமானுஜம். இதே ஹைவேஸ் ரோட்ல இன்னும் 5 கிலோமீட்டர் தூரம் போனோம்னா மேஃப்ளவர் அவென்யூ அப்படின்னு ஒரு காலனி வரும். அங்கதான் என்னோட வீடு. வெங்கட ராமானுஜம் தான் எடுத்த அந்த விசிட்டிங் கார்டை அரவிந்தன் கையில கொடுத்துட்டு அங்க இருந்து புறப்பட்டாரு. கார் போகும் வரைக்கும் மௌனமா இருந்த அரவிந்தன் இளங்கோ பக்கம் திரும்பினாரு. விஆர் படிப்புல சரியான மக்கு. ஆனா இன்னைக்கு அவன் பிசினஸ் மேக்னட். பெரியவங்க படிப்புக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொன்னது ரொம்ப பொருத்தமா தான் இருக்கு. டிவில வரக்கூடிய விஆர் ப்ராடக்ட்ஸ் விளம்பரங்களை யாரோடதும் நினைச்சேன். கடைசியில பார்த்தா இவன் என் ஃப்ரெண்டு விஆர்ன்றது இப்பதான் எனக்கு தெரியுதுன்னு பேசிக்கிட்டு இளங்கோ கவனிக்க ஆரம்பிச்சாரு. இளங்கோ ஒரு விதமான யோசனையில இருக்கவும், என்ன இளங்கோ ஆச்சு? ஏதோ யோசனையா? ஒண்ணுமில்ல சார், உங்க ஃப்ரெண்டோட பேரு வெங்கட ராமானுஜம். அவர் பேரை சுருக்கி விஆர்னு கூப்பிட்டதுல இருந்து என்னோட மனசுக்குள்ள ஒரு பிளாஷ் அடிச்சுது. என்ன, அந்த பல்செட்ல FX 2 எழுத்து இருந்துச்சு இல்லையா? ஆமா,
அதையும் ஒரு நம்மளுடைய பேருடைய ஷார்ட் ஃபார்மா இருக்கக்கூடாது, நம்ம கையில வச்சிருக்கக்கூடிய பேசஞ்சர் லிஸ்ட்டை மறுபடியும் வெரிஃபை பண்ணோம்னா நமக்கு அந்த க்ளூ கிடைக்கலாம்ல அப்படின்னு இளங்கோ சொல்லவும், இளங்கோ சொன்னது ரொம்ப சரின்னு அரவிந்தனுக்கு பட ஆரம்பிச்சது. இளங்கோ உன்னோட சந்தேகத்தை உடனே சரி பார்த்துடலாம் அப்படின்னு கையில வச்சிருந்த அந்த கற்றையான தாள்களை எடுத்து ஒவ்வொன்னா செக் பண்ண ஆரம்பிச்சாரு அரவிந்தன். கூடவே ஒவ்வொரு பேரை படிக்கவும் ஆரம்பிச்சாரு. லிஸ்ட்ல ஒரு பாதி பேரை கடந்திருக்கும் போதே அந்த பெயர் வந்து சேர்ந்தது. பெயர் பிரான்சிஸ் ஜேவியர். கிச்சன்ல சமையல் வேலையில மும்முரமா ஈடுபட்டு இருந்தா திவ்யா. காலுக்கு மேல அடிக்கிற சத்தம் கேட்கவும் யாருன்னு ஜன்னல் வழியா எட்டி பார்த்தா வாசல்ல ஒரு இளைஞன் நின்றுட்டு இருந்தான். கையில ஒரு பிரீஃப் கேஸ் இருந்துச்சு. திவ்யா யாரு வேணும்னு கேட்க இளங்கோ இருக்காரான்னு அவன் கேட்டான். இல்லையே, அவர் ஆபீஸ் போயிட்டாரு. ஏன், என்ன விஷயம், நீங்க யாரு அப்படின்னு அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்கவும், என்னோட பேரு திருமுருகன், சிபிஐ ஆபீஸ்ல இருந்து வரேன். மிஸ்டர் இளங்கோ அவர் பார்த்துட்டு இருக்க கேஸ் சம்பந்தமா சில ஃபைல்களை கேட்டிருந்தாரு. அந்த ஃபைலை அவர்கிட்ட கொடுத்துட்டு போகலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லவும், நீங்க வரது அவருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா திவ்யா. தெரியாதுன்னு பதில் சொன்னா அவன். இருந்தாலும் திவ்யா கதவை திறந்து, அவர் என்கிட்ட இதை பத்தி எதுவுமே சொல்லவே இல்லையே, நீங்க வேணும்னா அவருக்கு போன் பண்ணி கேட்டு பாருங்களேன் அப்படின்னு வந்த நபர் சொல்லவும், ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு டெலிபோன் நோக்கி போக ஆரம்பிச்சா திவ்யா. ரிசீவரை எடுத்து இளங்கோவுக்கு டயல் பண்ணவும் ஆரம்பிச்சா. ஒரு 4-5 முறை ட்ரை பண்ணவும் தொடர்ந்து என்கேஜ் டோனா கேட்டுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா இளங்கோவோட குரல் கேட்க ஆரம்பிச்சது. என்ன திவ்யா இந்த நேரத்துல போன் பண்ணிருக்க அப்படின்னு கேட்டாரு இளங்கோ. என்னங்க, திருமுருகன் ஒருத்தர் சிபிஐ ஆபீஸ்ல வந்திருக்காரு, நீங்க ஏதோ கேஸ் விஷயமா ஃபைல்களை கேட்டீங்களாமே, அதை கொண்டு வந்திருக்காரு, அதை வாங்கி உங்க ரூம்ல வச்சுட்டோமா அப்படின்னு திவ்யா கேட்டதும், பேர் என்ன சொன்ன, திருமுருகனா? ஆமா, அப்படி யாரையுமே எனக்கு தெரியாதே, சிபிஐ கிட்ட நான் எந்த ஃபைலையும் கேட்கவே இல்லையே. பாத்தீங்களா, நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு, அந்த ஆளே உங்ககிட்ட பேச சொல்லட்டுமா, எங்க பேச சொல்லு பாப்போம் அப்படின்னு மறுமுனையில இளங்கோ சொல்லவும், திவ்யா ரிசீவர் வச்சுட்டு வாசல் பக்கம் வந்தா. ஆனா அந்த இடத்துல அந்த ஆள் இல்ல. அந்த ஆள் எங்க போனாரு அப்படின்னு வாசல் வரைக்கும் வந்து பார்த்தா, ஆனா திருமுருகனை ஆளையே காணோம். திவ்யாக்கு உடம்பெல்லாம் வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு விதமான பதட்டத்தோடைய ஓடி வந்து ரிசீவரை எடுத்து மறுபடியும் பேச ஆரம்பிச்சா. என்னங்க, அந்த ஆளையே காணோம். என்னது காணுமா? ஆமாங்க, தெருவுல கூட இறங்கி பார்த்துட்டேன், நான் உங்களுக்கு போன் பண்ணிட்டு இருக்கும் போதே அந்த ஆள் போயிட்டான் போல இருக்கு. திவ்யா, அவன் கையில ஏதாவது கொண்டு வந்தானா? ஆமாங்க, ஒரு பிரீஃப் கேஸ் கொண்டு வந்தான். அவன் கொண்டு வந்த பிரீஃப் கேஸ நம்ம வீட்டுல வச்சிருக்கானான்னு பாரு அப்படின்னு கேட்கவும், ரிசீவரை கையில வச்சுக்கிட்டு திவ்யா திரும்பி பார்த்தா. திருமுருகன் கொண்டு வந்திருந்த அந்த பிரீஃப் கேஸ் கதவு ஓரமா இருந்துச்சு. அதை பார்த்ததுமே பதறி போயிட்டா திவ்யா. என்னங்க, வந்தவன் அந்த பிரீஃப் கேஸ நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு போயிட்டாங்க. மை குட்னஸ், முதல்ல அந்த பிரீஃப் கேஸ் திறந்து உள்ள என்ன இருக்குன்னு பாரு திவ்யா அப்படின்னு இளங்கோ பதறவே ஆரம்பிச்சுட்டாரு. நீங்க லைன்ல இருங்க, நான் பார்த்து சொல்றேன் அப்படின்னு ரிசீவரை வேகமா வச்சுட்டு பிரீஃப் கேஸ் நோக்கி போக ஆரம்பிச்சா திவ்யா. பிரீஃப் கேஸ் எடுத்து அதோட லாக்க விடுவிச்சா. திறந்தும் பார்த்தா உள்ள கட்டு கரன்சி, எல்லாமே 500 ரூபாய் நோட்டுகள். திவ்யா திகப்ப பார்த்துட்டு இருக்கும் போதே வீட்டு வாசல்ல ஒரு வெள்ளை கலர் அம்பாசிடர் வேகமா வந்து நின்னுச்சு. அடுத்த வினாடி காரோடைய 4 பக்க கதவுகளும் வேகமா திறக்க உள்ள இருந்து கிரே கலர் சஃபாரி போட்ட ஆட்கள் நிறைய பேர் இறங்க ஆரம்பிச்சாங்க. அரவிந்தன் ஜீப்பை வேகமா ஓட்டிக்கிட்டு இருக்க பக்கத்திலேயே டென்ஷனா உட்காந்துட்டு இருந்தாரு இளங்கோ. அரவிந்தன் இளங்கோவை கவனிச்சாரு. இளங்கோ இன்னும் செல்போனை காதுல தான் வச்சிருந்தாரு. என்ன இளங்கோ, வீட்டுல ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்கவும், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார் அப்படின்னு இளங்கோ சமாளிக்க ஆரம்பிச்சாரு. இல்ல இளங்கோ, உங்க முகமே சரியில்லை, நீங்க எதையும் மறைக்கிறீங்க. அந்த பிரான்சிஸ் சேவியர் யாருன்றத இன்னைக்கு சாயங்காலம் கூட நம்ம விசாரிச்சுக்கலாம், ஒன்னும் அவசரம் இல்லைன்னு அரவிந்தன் பேசிட்டு இருக்கும் போதே திவ்யா இளங்கோ கிட்ட பதட்டமா பேச ஆரம்பிச்சா. என்னங்க, அந்த பிரீஃப்கேஸ் முழுசும் பணம் தாங்க இருக்கு. அதை நான் பார்த்துட்டு இருக்கும் போதே ஒரு கார்ல லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் எல்லாம் வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. என் கையில இருந்த பெட்டி அவங்க வாங்கி வச்சுக்கிட்டு என்கிட்ட அடுக்கான கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தவன் யாரு, அவன் இந்த பணத்தை எதுக்காக உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போனா, உங்களுக்கும் அவனுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேள்வி மேல கேள்வியா கேட்கறாங்க. அவன் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னா அதை அவங்க பொருட்படுத்தவே மாட்டேங்கிறாங்க. நீங்க உடனே கொஞ்சம் கிளம்பி வர முடியுமா அப்படின்னு கேட்டா. இளங்கோ பதட்டமா நான் வரேன் அப்படின்னு சொன்னா. இளங்கோட முகம் வியர்த்து போக ஆரம்பிச்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டிஎன்விஜி தமிழ் ஆடியோ புக்கை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இறுதி பகுதியில் சந்திக்கலாம். பை காய்ஸ்.